ஆக்சுவலா அவங்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா முதுமையில் ஒரு இளமை தேவைப்படுது. எல்லாருமே ஒரு டை அடிச்சுப்பாங்க, தன்னை இளமையா காட்டிக்கணும்னு விரும்புவாங்க, நான் இளமை வராது. இயற்கை இளமை வருவதற்கு என்ன பண்ணலாம் சார்? அதாவது ரத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹேமோகுளோபின் நல்லா இருக்கும், அவ்வளவுக்கு இளமையா இருக்கும். ரத்தம் கெட்டு போனாது. ரத்தம் போட்ட கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? நம்ம உணவு தான். அப்ப எந்தெந்த சுவை உணவு எவ்வளவு இருக்கணும், எப்படி இப்ப விடிய காலம் சாப்பிடறாங்க, இட்லி சாப்பிடுறாங்கன்னா சாம்பாரு வாயெல்லாம் சேர்க்கக்கூடாது, பொடி வச்சுக்கலாம். பொடியில பாருங்க, சில பேர் என்னன்னா மிளகா, பட்டை மிளகா, எள்ளு, உப்பு அதை வச்சு பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. சில பேர் மிளகாவத்தை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, பெருங்காயம், உப்பு வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் மிளகாவத்தை, உளுந்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு வச்சு சாப்பிடுவாங்க. அப்ப அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டா ரத்தம் நல்லா இருக்கும், எந்த விதமான இதுவும் வராது. ஓகே, இந்த ரத்தம் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு 20 நாளுக்கும் 48 நாளுக்கும் மாற்றப்பட்டுட்டே இருக்குதுங்களா? அதாவது ரத்தம் இதயத்துக்குள்ள போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கு. இந்த மாற்றம் அப்படிங்கிறது உணவு பழக்க வழக்கம் மாற்றம் போதுமா, இல்ல ஆசனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இன்னும் ஒரு மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆசனங்கள் செய்யாம உணவுல கட்டுப்பாட உணவு இது ரத்தத்தினுடைய லைஃப் 120 நாள். சரிங்க, 120 நாள் இன்னைக்கு ரத்தம் 120 நாள் 121 நாள் செத்து போயிடும், புது ரத்தம் தான் வரும். சரிங்க. ஆனா உணவு கட்டுப்பாடு நல்லா இருக்கிறப்ப ஆசனம் கூட தேவையில்லை. ஆனா அவங்க இயற்கையான வாழ்க்கை நடந்து போறது, வீட்டுல வேலையை பார்க்கறது, இதுகள் செய்யணும், ப்ரொடக்டிவ் எக்ஸசைஸ். ஓகே. ஆனா ஆசனம் செஞ்சா, ஆசனம் செஞ்சா ரொம்ப நல்லது. ஓகே, அதாவது அந்த வேலையை இன்னும் சுலபமா செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கும். இந்த ரத்தம் மாத்திரம் இல்லாம வேற ஏதாவது விஷயங்கள் கவனப்படுத்த வேண்டியிருக்கா சார்? அதாவது முதுமையில இந்த இளமை பருவம், அதாவது எனர்ஜி இருக்கிறதுக்கு. எனர்ஜி முதல்ல ரத்தம் தான். ஓகே. ரெண்டாவது நரம்பு கசப்பு. ஓகே. கசப்பு நர்வ்ஸுக்கு ரொம்ப முக்கியம். சோம்பா நரம்பு சோர்ந்து விழுவாங்க. ஓகே. இப்ப தேவையான கசப்பு இல்ல. ஓகே. அதுக்காக நம்ம தேங்காயை சேர்த்துக்கிட சொல்றோம். சரிங்க. ரெண்டாவது பாவக்காய் சாப்பிடலாம். கசப்பு கத்திரிக்காய் லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க. ஆனா அது கசப்பு, கரப்பான் பண்டம் அடிக்கும். ஓகே. பத்திய பண்டம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம நாட்டு காய்கள்ல காம்பி எப்படி எப்படி சேர்க்கணும் அப்படின்னு தெரியும். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. ஓகேங்க சார். இப்போ இந்த என்னென்ன ஆசனங்கள் பண்ணலாம் சார் இந்த ரத்த சுத்திகரிப்பு, அந்த இளமையா வச்சுக்கிறதுக்கு? நாய் ஆசனம் செய்யலாம். ஓகே. அடுத்து அர்த்த சிரசாசனம். அர்த்த சிரசாசனம் ஏன்னா பிரெயின்ல ஹார்மோன்ஸ் பூரா இந்த என்டார்பின் ஒரு ஹார்மோன்ஸ் லாப்டர் சிலபெல்லாம் அதான் சொல்றாங்க. சரிங்க. அது நிறைய சுரக்கும். ஓகே. இதெல்லாம் சிறந்தாலே கண்டிப்பா அந்த இளமை எனர்ஜியா இருந்து வந்துடும். நேர்களுக்கு இந்த ஆசனங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி காமிங்க சார். முதுமையில் இளமை நாய் ஆசனமும் அர்த்த சிரசாசனமும் செய்யலாம். நாயாசனம் எல்லாம் முழங்கால் தரையில வச்சு, முன் நெத்திய தரையில வச்சு, நெஞ்சு நெச்சு இழுத்து விடணும். வலது பக்கம் வலது கண்ணத்தை தரையில வச்சு நெஞ்சு மூச்சு. அடுத்தது இடது கண்ணத்தை தரையில வச்சு அடுத்தது அர்த்த சிரசாசனம். சிரசாசனம் செய்வது கஷ்டம். அர்த்த சிரசாசனம் செய்யலாம் யாரும். அது மெதுவா 1 நிமிஷம், 1/2 நிமிஷம், 2 நிமிஷம் சேர்ந்து செய்யலாம்.
முதல்ல அர்த்த சிரசாசனம் திடீர்னு எந்திரிக்க கூடாது. எந்திரிச்சா சப்ளை உருண்டு இறங்கும். அதனால ஸ்லோ மோஷன்ல ஒரு நிமிஷம் இருந்து அப்புறம் தான் மெதுவா எந்திரிக்கணும். இது பிரெயினுக்கு நிறைய ரத்தம் வருது. அதனால கண் நல்ல பார்வை நல்லா தெரியும். கழுத்துக்கு மேல உள்ள பாகத்துக்கு போல ரத்த சப்ளை நல்லா போகும். ரெண்டாவது டாப்சி டர்வி பாஸ்டர்னு சொல்லுவாங்க. காலில் இருக்கிற ரத்தங்கள் பூரா அழுக்குகள் பூரா மேல வந்து எல்லாம் வெளியே எலிமினேஷன் ஏற்படும். அப்ப சிரசாசன சிம்போனியா ஆர்கெஸ்ட்ராமாங்க இருக்கிறதுலயே சிரசாசனம் 2. ரொம்ப சில பேர் சிரசாசனம் மட்டும் செய்வாங்க, வேற ஆசனங்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பிரெயின் பவர் நல்லா டெவலப் ஆகும், எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா சுரக்கும். ஆனா குறிப்பிட்ட நேரம் சாப்பிடணும், குறிப்பிட்ட நேரம் கண்ட்ரோல். சாப்பிட்டு ஒரு 8 மணி நேரம் ஆகும் சிரசாசனம் செய்யணும்னா, அப்பதான் இதாகாது. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சிரசாசனம். கிங் ஆஃப் தி ஆசனாசன் இதை சொல்லுவாங்க. உடம்பு வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். ரத்தங்கள் பூரா ஹோல் பாடி சப்ளை ஆகுது, எல்லா பாகத்துக்கும் போகுது ரத்தம் நல்லா. அதனால இப்ப சிரசாசனம் முதல்ல 1 நிமிஷம் செய்யலாம், அப்புறம் 2 நிமிஷம் செய்யலாம். திடீர்னு ஏற்றக்கூடாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் எப்பவுமே செஞ்சு போட்டு திடீர்னு எந்திரிக்க கூடாது. மெல்ல ஸ்லோ மோஷன்ல 1 நிமிஷம் அப்படியே அந்த பொசிஷன்ல இருந்து மெதுவா தான் எந்திரிக்கணும். வேகமா திடீர்னு எந்திரிச்சா சப்ளை இருக்குன்னு இறங்கக்கூடாது. ஸ்லோ மோஷன் செஞ்சா ரொம்ப நல்லது.